பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிறையொளி நிகழ்வில் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த அல்லாஹுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நாட்டினதும் தலைவிதி எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இன்றைய இளைஞர்களே. அவ்வகையில் இன்று இக்கால பகுதியில் எமது இளைஞர்கள் யுவதிகள் உயர்தரம் கற்று அவர்களின் பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எழுதி முடித்து அவர்களின் பெறுபேறுகள் வந்ததன் பின்னர் எங்கே செல்வது, பல்கலைக்கழகமா கல்வியற் கல்லூரிகளா என்ற தடுமாற்றம் அந்த மாதிரியான விடயங்கள் எல்லோர் மனதிலும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்லாது பெற்றோர்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. இதற்கான காரணம் அவர்களின் கலாச்சாரம், வீட்டு சூழ்நிலை, பொருளாதாரம் இவ்வாறான இன்னொரு காரணிகளால், வெளித்தாக்க காரணிகளால் அவர்களின் இந்த தடமாற்றம் அமைந்திருக்கின்றதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இந்த வகையில் இதற்கான கேள்விகள், ஏன் இந்த தடமாற்றம், பல்கலைக்கழகத்துக்கு செல்வது பற்றியும் கல்வியியல் கல்லூரிகளுக்கு செல்வது பற்றியும், ஏன் நாங்கள் எதை தெரிவு செய்வது என்பதில் உள்ள தடமாற்றத்தை தீர்த்து வைப்பதற்காக எங்கள் முன் ஆசிரியை ஷஃப்ரினா சமீம் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை நாங்கள் அன்புடன் எங்கள் கலையகத்துக்கு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஒரு உங்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டுத்தான் எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். தற்பொழுது ஆசிரியராக கடமையாற்றுகிறீர்கள் என்பதை அறிய தந்தீர்கள். இந்த வகையில் உங்களது அனுபவ பயிர்களுடன் கூடிய உங்களது சுய அறிமுகத்தை எங்கள் கலையகத்தில் நேயர்களுக்காக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சகோதரி. எனது பெயர் முகமட் நாசிர் ஃபாத்திமா ஷஃப்ரினா ஷமீஸ். நான் எனது ஆரம்ப கல்வியை கஹட்டோவிட்ட முஸ்லிம் பாலிகா மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்று தரம் 6 முதல் கஹட்டோவிட்ட அல்பத்ரியா மகாவித்தியாலயத்தில் உயர்தரம் வரை கல்வி கற்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பையும் அதன் பின்பு எனது மேற்கற்கைகளை கொழும்பு நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் கற்றேன். தற்பொழுது உடுதனிய முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமை புரிகிறேன். உங்களுக்கு மீடியா துறையில் ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்கிறது சகோதரி. நான் கந்துரட்ட எஃப்எம்மின் ஊடாக பல ஆய்வுகளை முன்வைத்து கடைசியாக புலமை பரிசில் சம்பந்தமாக எனது கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன். ஓகே, நன்றி சகோதரி. இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடலில் மிக முக்கியமாக முதலாவது உங்களிடம் முன்வைக்க வேண்டிய கேள்வி, என்ன காரணங்களுக்காக நாங்கள் பல்கலைக்கழகத்தையும் கல்வியற் கல்லூரிகளையும் தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம்? ஏன் இந்த தடமாற்ற நிலையங்கள் சமூகத்தில் இன்றும் காணப்படுகின்றது? இதற்கான தெளிவை தர முடியுமா? நிச்சயமாக. தற்பொழுது உயர்தர பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு தலைப்பு. பெறுபேறு வந்தவுடன் அதிகமான மாணவர்கள் என்னிடமும் அழைப்பினை ஏற்படுவதுண்டு. ரிசல்ட்ஸினை வைத்து உயர்கல்விக்கு செல்ல வேண்டுமா, உயர்கல்வியின் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது கல்வியற் கல்லூரிக்கு செல்ல வேண்டுமா என்று அவர்கள் திண்டாடுகிறார்கள். எனவே நான் மாணவர்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், உயர்கல்வி என்பது தற்காலத்தில் மிகவும் ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. அது ஆண் பெண் வேறுபாடு இன்றி கட்டாயமாக தற்காலத்தில் தேவை ஒரு உயர்கல்வி. அதை நீங்கள் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதும், இதே கல்வியற் கல்லூரிக்கு தெரிவானவர்கள் கல்வியற் கல்லூரிக்கு செல்வதும் ஒரு யதார்த்தம்தான். ஆனாலும் அதிகமாக மாணவர்கள் இந்த உயர்கல்வியை இடைநிறுத்திவிட்டு செல்வது தான் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதற்கான காரணங்கள் இது ஒரு தனிப்பட்ட ரீதியில் பல ஆய்வுகளோடு ஒரு முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதாவது மாணவர்களோட விருப்பத்தை பொறுத்து பல்கலைக்கழகம் செல்வதா அல்லது கல்வியற் கல்லூரி செல்வதா என்பது மாணவர்கள் ஒரு விருப்பத் தேர்வாக இருக்கிறது. தற்போதைய காலத்தில் நிறைய பேர் கல்வியற் கல்லூரியை நாடுகின்றனர். இதற்கான முக்கிய காரணம் எதுவாக இருக்கும்? முக்கிய காரணம் அவர்களுடைய ஒரு வீட்டு சூழலாக இருக்கலாம், அல்லது அவர்கள் படிப்பை முடித்துவிட்டு எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம்.
அல்லது அதிகமாக பெண் மாணவிகள் வந்து ஆசிரியத்தை தான் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே கல்வியற் கல்லூரிகளை முடித்த உடனே ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் காணப்படுவதனால மாணவர்கள் அதிலும் குறிப்பாக பெண் மாணவிகள் கல்வியற் கல்லூரியை தெரிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில ஆய்வுகளில் முன்வைக்கிறது, சில மாணவிகள் வந்து பல்கலைக்கழகம் அதாவது யூனிவர்சிட்டி வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதையும் தாண்டி அவர்கள் கல்வியற் கல்லூரியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலைமை காணப்படுகிறது. அவர்களின் பக்கம் இருந்து பார்த்தால் அதை நியாயமான ஒரு விஷயமாக பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம் என்னவென்றால் ஸ்ட்ரைக், இடைநிறுத்தம், எக்ஸாம்ஸ்ல வர தடங்கல்கள், பின் போடப்படுற திகதிகள், இந்த மாதிரி விஷயங்களால தான் அவங்க வந்து லேடிஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க தனி பெண்கள். அதனால் பெற்றோர்கள் வந்து திண்டிப்பதன் காரணமாகவோ என்னவோ பல்கலைக்கழகத்தை விட்டு அடுத்த இதுக்கு போறாங்க, கல்வியற்க இதுக்கு. அது அவங்களோட பக்கம் நியாயம். இதுக்கு ஏதாவது எதிர்கருத்தோ இல்லை அல்லது என்ன சொல்றது, அதுக்கு பிரதியீடு பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்குமா? உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. கூறப்போனான்னு சொன்னால், மாணவர்கள் கல்வியற் கல்லூரிகளை தெரிவு செய்ததற்கு ஒரே ஒரு நோக்கம், ஏன்னா 2 வருடத்துக்கு பிறகுதான் அந்த கல்வியற் கல்லூரிக்கு அவர்களை தெரிவுக்கு எடுப்பார்கள். எனவே 2 வருடம் காத்திருப்பது. அதே நேரம் 2 வருடத்துக்கு பிறகு பெண் மாணவிகளை பொறுத்தவரையில் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்று போகக்கொள்ள கல்வியற் கல்லூரியை தேர்ந்தெடுத்து குறுகிய காலத்தில் அது முடிந்தவுடனே ஜொப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அதைத்தான் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பல்கலைக்கழகம் செல்லாமல் இல்லை, பல்கலைக்கழகமும் செல்வார்கள். ஆனால் அதிகமானவர்களோட விருப்பத் தேர்வு வந்து கல்வியற் கல்லூரிகளாகவே காணப்படுகிறது. என்றாலும் பல்கலைக்கழகம் செல்வதன் மூலம் நிறைய பல வான்மைத்துவமிக்க ஆசிரியர்களாகவும் அதையும் தாண்டி பல தகமைகள் உள்ளவர்களாகவும் அவர்கள் வரலாம். ஆசிரியம் என்ற வட்டத்துக்குள் இருக்காமல் பல்கலைக்கழகம் மூலமாக நிறைய தற்கால உலகுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிகளாக நிறைய தொழில் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடியதாகவும், மேலே அவங்களோட இன்னும் பல்கலைக்கழக டிகிரியோடு உயர்கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படும். எந்த ஒரு நாட்டுக்கு சென்றாலும் யூனிவர்சிட்டி டிகிரி என்றது வந்து ஒரு உயர் தகமையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே கல்வியற் கல்லூரி செல்பவர்கள் தகமை குறைந்தவர்கள் இல்லை, அவர்களும் தகமை கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியத்தோடு அவர்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவது தான் இங்கு தற்காலத்தில் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக சகோதரி. அதே வேளை எங்களோட யூனிவர்சிட்டிஸுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வாக்குறுதி எங்களால் கொடுக்க முடியுமா 4 இயர்ஸுக்குள்ளே, அந்த 4 வருடங்களுக்குள்ளே இந்த கோர்ஸையோ அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த டிகிரியை வந்து அவங்கள கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியுமெண்டு. இப்போ இந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் முந்தியெல்லாம் அப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு இல்லை. ஆஃப்டர் திஸ் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் எங்களோட இந்த ப்ராப்ளமை நாங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு வந்த ஒரு சொல்யூஷன் தான் ஆன்லைன் கோர்சஸ், ஆன்லைன் கிளாஸஸ். அப்போ அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்தாவது யூனிவர்சிட்டிஸை 4 இயர்ஸ்க்குள்ள முடிக்க மேலும்னு பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு எங்களால் வாக்கு கொடுக்க இயலுமா? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் பல்கலைக்கழகம் என்றது அவங்க தெரிவு செய்யும் கோர்ஸை பொறுத்து தான் இருக்கிறது. அதாவது 3 வருட காலப்பகுதி அல்லது ஸ்பெஷல் எடியூகேஷன் 4 வருட காலப்பகுதி என்று சொல்லி இருக்கு. அந்த டிகிரியையும் பெற்று அவர்கள் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெறலாம். அந்த தொழில் வாய்ப்பிலும் கூட மென்மேலும் உயர்தகமை பெறுவதற்கு அவர்கள் வந்து இன்னும் கோர்ஸ்களை ஃபாலோ பண்ணினால் அதுக்கான மேற்படிப்புகளை செய்யலாம். ஆனால் இங்கு வந்து 4 வருடத்துக்கு பிறகு நிச்சயமாக அவங்களுடைய டிகிரி என்பது உறுதி. அந்த டிகிரியோடு அவனோட உயர்தகமை தங்களுடைய வான்மை விருத்தியை மேற்கொள்வதற்காக மேலும் படிக்கலாம். அது வரையறைக்குள் உட்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் உயர்தகமை எங்களுக்குள் கூட்டிக் கொண்டால்தான் நாங்கள் உயர்ந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது நீங்கள் பல்கலைக்கழகத்திலே இருந்து வெளியாகும் மாணவர்களுக்கா அல்லது கல்வியற் கல்லூரியிலிருந்து வெளியாகும் மாணவர்களுக்கு எளிதில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது? அது அவங்க அப்படி இல்லை. அது ஒரு மாயையாக புகுத்தப்பட்ட ஒரு விடயம். நிச்சயமாக ஒரு டிகிரி ஹோல்டராகவோ இல்லாட்டி கல்வியற் கல்லூரியிலிருந்து பட்ட படிப்புகளை முடித்துக்கொண்டு வெளியேறுகின்ற நேரம் நிச்சயமாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு என்பது நிச்சயம். இருந்தாலும்
தற்கால உலகுக்கு தேவையான அவங்களோட சப்ஜெக்ட் இல்லாட்டி கோர்ஸ்களை தெரிவு செய்வதன் மூலமாக அவங்களுக்கு எளிதில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். கல்வியற் கல்லூரியில் வெளிவரும் மாணவர்கள் ஆசிரியம் எனக்கு டீச்சிங் தான் வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டீச்சிங் அந்த ஃபீல்டு வந்து அவர்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பல்கலைக்கழகம் செல்பவர்களுக்கு டீச்சிங் கிடைக்காமல் இல்லை, அவர்களும் டீச்சிங்கில் அந்த ஃபீல்டில் செய்யக்கூடியதாக இருக்கிறார். தொழில் வாய்ப்பு ஆசிரியர் கல்வியற் கல்லூரி என்றாலே ஆசிரியத்துவம், ஆசிரியர் என்ற ரீதியில் தான் அவர்கள் வெளிவர். அதுக்கான ட்ரைனிங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாய்மைத்துவ பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு தான் இங்கே தொழில் வாய்ப்புகளை வழங்குகிறது. பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது கல்வி பீடம் என்ற ரீதியில் அவங்க அந்த ஆசிரியத்துவத்துக்கு இந்த உள்வாங்கப்பட்டு அதன் மூலமாக பல்கலைக்கழகத்திலும் இலகுவான முறையில் தொழில் வாய்ப்புகள் வந்து கிடைக்க பெற்று கொண்டு தான் இருக்கிறது. கவலைக்குரிய விஷயம் என்னென்னா அந்த ஆசிரியத்தோடு அவர்கள் நிறுத்தி கொள்வது தான். இன்னும் செல்லலாம், மேற்படிப்புகளை வந்து இன்னும் மேற்கொள்ளலாம் என்றது தான் நான் அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியத்தோடு நிறுத்தாமல் உங்களது தகமைகளை நீங்கள் கூட்டிக் கொள்வதற்காக இன்னும் மேற்படிப்புகளை நீங்கள் கற்கலாம் என்றுதான் நான் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் தான் மேற்படிப்புகள் என்று இல்லை, கல்வியற் கல்லூரியின் வழியாகவர்களும் அதை தொடரக்கூடியதா. இது ரெண்டையும் தாண்டி பெற்றோர்கள் பக்கம் இருந்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். என்னென்னு கேட்டால், இப்போ பல்கலைக்கழகத்தை பற்றியும் நம் கல்வியற் கல்லூரிகளை பற்றியுமே நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது ரெண்டுக்குமே தெரிவு செய்யப்படாத மாணவர்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தால் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி சந்தர்ப்பங்கள் எந்த இடத்தில் கிடைக்கும் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. கற்றலுக்கு வந்து அளவே இல்லை. அந்த கற்றலை வந்து கற்றல் வந்து கற்றல் கற்பித்தல் அது மட்டும் அல்ல, அதை தாண்டியும் ஒரு விடயம்தான். இது பரவலாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். பல்கலைக்கழக மற்றும் கல்வியற் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்கள் அதுக்காக நிறைய கோர்சஸ் சீக்கிரம் தற்காலத்தில் சரியா. அப்போ குறிப்பிட்ட ஏதோ ஒரு சிறிய ஒரு மார்க்ஸ் வித்தியாசத்துக்கு கீழே தான் அவருக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த கோர்ஸினை ஃபாலோ பண்ணி அந்த நல்ல முறையில் வந்து தற்காலத்துக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள, உதாரணமாக மீடியா, அதே மாதிரி ICT, அதே மாதிரி வான்மைத்துவ பயிற்சிகள், அதே மாதிரி இங்கிலீஷ் கோர்சஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு நாட்டுக்கு நல்ல முறையில் உயர்தகமையை பெற்று சேவை செய்யக்கூடியவர்களாக மாறலாம். இது தான் பல்கலைக்கழகம் செல்வது தான் மற்றும் அந்த கல்வியற் கல்லூரிகள் செல்வது தான் தீர்வு அல்ல. இவை கிடைக்காதவர்கள், பல்கலைக்கழகம் மற்றும் கல்வியற் கல்லூரிகள் கிடைக்காதவர்கள், செல்ல முடியாதவர்கள் நிறைய கோர்சஸ் இருக்கிற தற்காலத்தில் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான உயர்தகமைகளின் தொழில் வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு வந்து பல்கலைக்கழகம் செல்றதால ஏற்படுற விருத்திகள் எப்படி அமையும், திறன்கள் மாணவர்கள் மத்தியில் திறன்கள் எப்படி அமையுங்கிறத சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஒரு நல்லதொரு கேள்வி. அதாவது பல்கலைக்கழகம் செல்வதனால அங்கே தற்காலத்துக்கு தேவையான கோர்சஸ் சீக்கிரம் அந்த கோர்சஸ் வந்து ஒரு 3 இயர்ஸில் முடிவடையக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டி 4 இயர்ஸில் முடிவடையக்கூடியதாக இருக்கும். இந்த பல்கலைக்கழகம் செல்பவர்கள் ஒரு வான்மைத்துவ ஒரு நெறியாளராக பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். அதே நேரம் பல்கலைக்கழக டிகிரியை வைத்துக்கொண்டு, டிகிரி என்றது உலகளாவிய ரீதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கு. அந்த டிகிரியை வைத்துக்கொண்டு அந்த குறித்த ஒரு ஃபீல்டே இருக்காமல் மென்மேலும் உயர்தகமைகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் திறன்கள் என்று சொல்லும் பொழுதும் விருத்திகள் என்று சொல்லும் பொழுதும் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகுவோருக்கு எவ்வாறு நீங்கள் அதை பிரித்து காட்டுவீர்கள் சமூகத்திற்கு? திறன்கள் என்று சொன்னால் அவங்களோட தற்காலத்தில் இருக்கின்ற அவங்களோட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறன்கள் காணப்படும். அந்த திறன்களை தற்கால உலகுக்கு ஏற்ப 21ஆம் நூற்றாண்டு இல்லாட்டி இலத்திறனியல் யுகம் என்று சொல்லுவாங்க, அந்த திறன்களை தற்காலத்துக்கு ஏற்ப விருத்தி செய்து கொள்கிற தகமை தான் பல்கலைக்கழகத்தில் வழங்குகிறார்கள். அதே மாதிரி அவரை குறிப்பிட்ட ஒரு துறையில் மாத்திரம் முடங்கி கிடக்காமல் அதற்கு மென்மேலும் செல்ல வேண்டும் என்ற அந்த நெறிப்படுத்தலையும் வழிகாட்டலையும் பல்கலைக்கழகத்தில் வந்து வழங்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். விருத்திகள் நீங்கள் இப்போ வந்து சொன்னீங்க, பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியான கிடைக்கிற விருத்திகள் திறன்களை பற்றி நீங்கள் காட்டினீங்க. இப்போ பல்கலைக்கழகத்தை தாண்டி கல்வியற் கல்லூரியிலிருந்து கிடைக்கிற இதுகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. பல்கலைக்கழகம் மாதிரி தான் கல்வியற் கல்லூரிகளையும் மாணவர்கள் தற்கால உலகத்துக்கு வந்து தயார் பண்ண
படுகிறார்கள். அதே மாதிரி அவங்களுக்கான ட்ரைனிங்கும் வழங்கப்படுகிறது. என்றாலும் பல்கலைக்கழகம் முடிந்தோடனே அவங்களோட டார்கெட் வந்து அவங்களோட இலக்காக இருக்கிறது ட்ரைனிங் முடிஞ்சதோடு நாங்கள் ஆசிரியத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி. அப்போ நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டு தகமை உள்ள ஆசிரியராக அவர்கள் வருகிறார்கள். வந்தும் கவலைக்குற ஒரு விடயம் என்ற ஆசிரியர், அந்த ஆசிரியர் என்ற வட்டத்துக்குள்ளே தான் அவர்கள் இருக்கிறார்கள். மேற்படிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகவே தான் இருக்கிறது. அந்த ஆசிரியர் என்ற வட்டத்துக்குள்ளே ட்ரெயின் பண்ணப்பட்டே தான் அதுள்ளுக்கே தான் அவங்க வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இன்னும் செல்லலாம். உயர்தகமைகளான கோர்ஸ்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தன்னுடைய வான்மை விருத்திகளை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. வெறுமனே ஆசிரியத்தோடு இருக்காமல் தற்கால உலகுக்கு ஏற்ப ஆசிரியர் என்ற ரீதியில் நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்றது தான் எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. எனவே அதிகமாக பெண் மாணவிகள் தான் அங்கு செல்கிறார்கள். டார்கெட் என்னது, நான் கோர்ஸை முடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், எனக்கு முடிந்தவுடன் தொழில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த இலக்கிலே தான் அவர்கள் செல்கிறார்கள். தான் காரணமா பெண் மாணவிகள் செல்றதுக்கு காரணம்? அடுத்து வந்து பாதுகாப்பான சூழல். அங்கே பெண் மாணவிகள் மட்டும்தான் இருக்கிறது, பாதுகாப்பான சூழல். அடுத்து வந்து இனியும் காலம் தாழ்த்தி இருக்க முடியாது, திருமணமாகின்ற வயதுகள் வருகின்றதான, வீட்டில் காணப்படுகிற அழுத்தங்கள், எனவே இலகுவாக முடிச்சுக்கொண்டு டீச்சிங் போதும் என்ற மனப்பாங்கோடு சில சந்தர்ப்பத்தில் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்றா காலேஜ் முடிஞ்சலாக ஆண் மாணவர்களும் பெண்கள் தான் அதிகப்படியாக பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு வகையில் நல்ல முறையில் இருந்தாலும் ஆனால் உயர்தகமை என்பது தற்காலத்தில் பொறுத்தவரை தேவையாக மாறி வருகிறது. எங்களோட பல்கலைக்கழகத்துக்கும் எங்களோட கல்வியற் கல்லூரிகளுக்குள்ள விருத்தி திறன் எப்படி வெளியாகிற மாணவர்கள் இது தாண்டி ஏதாவது எங்களோட பெற்றோருக்கும் எங்களோட சமூகத்துக்கும் நீங்கள் சொல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கட்டாயமாக பகிரும். நிச்சயமாக நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னால், உங்களோட பெறுபேரை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழகம் தெரிவானவர்கள் உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இங்கே தான் செல்ல வேண்டும் அங்கே தான் செல்ல வேண்டும்னு சொல்லி வற்புறுத்த முடியாது. உங்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் பல்கலைக்கழகமோ அல்லது கல்வியல் கல்லூரிகளோ செல்லுங்கள். சென்று அதோடு நிறுத்தி கொள்ளாமல் உங்களுடைய உயர்தகமைகளை மேற்கொள்ள வேண்டும். மாறி வரும் உலகம் வந்து இலத்திறனிய யுகம். அதே மாதிரி தொழில்நுட்ப பாவனைகள் அதிகம். எனவே அதற்கு ஏற்ப ஆசிரியராக நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு வான்மை விருத்தி உள்ள ஆசிரியராக கட்டாயமாக நாங்கள் எங்களோட தகமைகளை கூட்டிக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆசிரியர் தொழில், ஆசிரியம் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் வைத்தியர், இன்ஜினியர்ஸ் போன்ற பலதரப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, ரைட்? அதை தாண்டி வியாபாரம் என்கின்ற ஒன்றும் இக்கால பகுதியில் மிகவும் வேகமாக நாங்கள் 4 வருடங்களை இதில் செலவழிச்சிட்டு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாழ்க்கையை கொண்டு போகிறதா, அதையும் விட நாங்கள் பிஸ்னஸ் வியாபாரத்தை நோக்கி போனால் என்னண்டு அந்த ஆண் மாணவர்கள் மத்தியில் நிறைய அப்படியான ஒரு எண்ணங்கள் உருவாகிற நிலையை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஏன்னா அந்த காரணம் சரியாக காணப்படுமா எதிர்காலத்தில், இல்லாட்டி என்ன? நிச்சயமாக தற்பொழுது கல்வி அமைச்சுகள் புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. சில ஆண் மாணவர்களை பொறுத்தவரை உண்மையில பாவம். ஏனென்றால் உயர்கல்வியை மேற்கொண்டாலும் குடும்ப சூழல் காரணமாக 4 வருட காலம் இருக்கணுமே, பட்டப்படிப்பை முடித்து கொள்ளணுமே என்ற காரணத்தினால பல பிரச்சனைக்கு மேலே அதை கைவிடக்கூடியவர்கள் இருந்து பிஸ்னஸ் சைடில் இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய ஆண் மாணவர்கள் காணப்படுகிறார்கள். எனவே அவர்கள் ஏதோ ஒரு வகையில் டிகிரியை முடித்திருந்து அதற்கான தகைமைகளை பெற்று தொழில் செய்வது நல்லம். இருந்தாலும் அவனோட குடும்ப சூழல் அவர்களை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக காணப்படுகிறது. எனவே இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு ஆசிரியராக இல்லாட்டி அதிகாரிகளாக அதிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்ட ஒரு நபராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே சிலர் வந்து பல்கலைக்கழகம் வந்தும் பாட்டை ஜொப்களில் ஈடுபட்டு அவங்களுடைய பட்டப்படிப்பை இந்த மேற்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே இருந்தாலும் கல்வி தகமை என்பது தற்காலத்தில் முக்கியத்துவம். எங்களோட தகமையை நாங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்வது வந்து சிறந்ததாக இருக்கும். அதை தாண்டி எத்தனையோ மாணவர்கள் தற்பொழுது பல்கலைக்கழகம் கிடைத்தும்
அவர்கள் அதை கண்டினியூ பண்ணாமல் தொடர்ந்து செல்லாமல் டிஸ்கண்டினியூ அதிலிருந்து வெளியாகி அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகம் இல்லாமல் கல்லூரிகள் இருக்கிற மாணவிகளும் கூட அதிலிருந்து வெளியாகி அவங்க வேறு துறைகள்லையோ வேறு அவங்களுக்கு விருப்பமான விடயங்கள்லையோ அவங்க போகும்பொழுது வாழ்க்கையிலேயோ நுழையும் பொழுது அவங்களுக்கான ஒரு எதிர்கால ஒரு நீண்ட தூர நோக்கோடு பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கூட இருக்குமா அவங்களுக்கு? நிச்சயமாக சிலர் பல்கலைக்கழகம் தெரிவாகியும் கல்லூரிகள் கிடைக்க பெற்றும் சிலர் இடைநிறுத்தம் செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் குடும்ப சூழல், பெண்ணாக இருக்கிறாள், நீ திருமணம் முடிக்க வேண்டும், வயது செல்கிறது, அந்த குடும்ப அழுத்தங்களால் இல்லாட்டி வீட்டில் வந்து தொழில் வாய்ப்புகளை விரும்ப முடியாமல் நாட்டமின்மை காரணமாக அவர்கள் இடைநிறுத்தப்படுகிறார்கள். ஆனால் இன்னும் நான் செய்த ஆய்வுகளில் அவர்கள் அந்த கவலைப்பட்டது தான் அதிகமாக இருக்கிறது. படிப்பை இடைநிறுத்தி விட்டோம், படித்தும் இன்னும் சிலர் தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்ளாமல் இடைநிறுத்தி விட்டோம் குடும்ப சூழல் காரணமாக என்று மனக்கவலைகளை முன்வைத்தவர்கள் ஏராளம் அதிகமாக இருக்கிறார்கள். ஓலைவில் முடிச்சுட்டு எங்களோட மாணவர்கள் ஓயில முடிச்சுட்டு ஏல செய்யாமல் வேறு துறைகளுக்கு போகிறாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சும் அதுக்கு போகாமல் வேறு துறைகளை நோக்கி போகிறாங்க. அது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக போய் கொண்டிருக்குது. அது எதிர்காலத்துக்கும் இப்பொழுது இதுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்குமா என்ன இந்த தொடர்மாக இருந்தால் எதிர்காலத்தில் என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு நல்லதொரு கேள்வி. அதாவது தற்காலத்தில் இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற ஏனைய தொழில் மோகத்தில் இருக்கிற அந்த கவர்ச்சி, அதே மாதிரி குறுகிய காலத்தில் வந்து சம்பாதிக்க வேண்டும், தொழில்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆவலில் மாணவர்கள் டிக்ரி என்பதை பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆனால் உயர்தகமையோட ஒரு டிக்ரியோட செல்கின்ற நேரம் சிறந்த ஒரு வேலை வாய்ப்பினை நிச்சயமாக அவர்களுக்கு வழங்க முடியும். அதற்கான சரியான வழிகாட்டல் வந்து மாணவர்கள் மத்தியில் போய் சேருவதில்லை. இதனால தான் இந்த பிரச்சனைகள் வருகிறார்கள். அவனோட குடும்ப சூழல், வருமான நிலை, இது காரணமாக மாணவர்கள் இடைநிறுத்தப்பட்டு தொழில் வாய்ப்புகளை நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் உயர்தகமை என்பது தற்காலத்தில் மிகவும் தேவையானதாக காணப்படுகிறது. இது பற்றி இது சம்பந்தமாக பாடசாலைகளில் கருத்தரங்குகளோ ஆலோசனை மன்றங்களோ ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுமாயின், சரியான முறையில் அவர்களுக்கு வழங்கப்படுமாயின் இப்படியான விஷயங்கள் எதிர்காலத்தில் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு வழி சமைக்குமா? நிச்சயமாக இது சம்பந்தமாக இப்போ ஓலெவல் முடிந்தவுடன் இதற்கான தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமான வழிகாட்டல் நடக்கிறது. அந்த பாடசாலைகள் மத்தியில், அதே மாதிரி மாவட்டங்கள் மத்தியில், அதே மாதிரி தொலைக்காட்சி மூலமாக இந்த மாதிரி கருத்தரங்குகள் நிறைய நடக்கிறது. மாணவர்கள் அதனை தெரிவு செய்வதற்கான மனநிலை அவர்கள் மத்தியில் காணப்படுவது இல்லை தற்காலத்தில். அதுதான் இது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அவர்களோட மோகம் எவ்வாறென்றால் குறுகிய காலத்திலே அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் அவருடைய மோகமாக காணப்படுகிறது. அது அவர்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வாறான பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பதை பற்றி மெயினாக இதுக்கான காரணம் அவனோட குடும்ப சூழல் தான். குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும், எனவே இன்னும் வீட்டுக்கு சுமையாக இருப்பதனை விரும்புவதில்லை. அப்போ அதனால் அதனை இடைநிறுத்திவிட்டு அவங்க வேறு வழிகளைத்தான் அவர்கள் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை தற்காலத்தில் காணப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் தாண்டி படிப்பை இடைநிறுத்திவிட்டு வேறு துறைகளுக்கு செல்வோருக்கு உங்கள் ஆலோசனைகளை கூறி. நிச்சயமாக எனது ஆலோசனைகள் வந்து மாணவர் சமுதாயம், அதிலேயும் எங்களுடைய மாணவ சமுதாயத்தை நோக்கினா அதிகமாக பிஸ்னஸ் தான் அவனோட டார்கெட்டாக இருக்கிறது. எனவே அந்த இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ்லேயும் வந்து நிறைய தகமை உள்ளோர் ஒரு நபராக மாறி இருந்தேன்னு சொன்னால், அனுபவங்களோடு டிக்ரிகளோடு ஒரு தகமை உள்ள ஒரு நபராக மாறி இருந்தேன்னு சொன்னால் அங்கால நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகலாம். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு கூறிக்கொள்வது, சில சப்ஜெக்டில் படிப்பிக்கிற நேரம் மாணவர் இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு பொருந்தாது என்று அவர்களே முடிவெடுக்கிறார்கள். நான் சில சமயம் கூறுகிறேன், உன்னை யாரும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும்,
நீ சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும். கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எனவே நீ கற்றுக்கோ, உன்னால் முடியுமான முறையில் நீ கற்றுக்கோ. அதிலேயும் உன்னுடைய துறை எதுவோ அந்த துறையில் நீ சிறந்ததொரு உயர்தகமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்படி பெற்றுக்கொண்டால்தான் நீ சமுதாயத்தில் ஒரு சிறந்தவனாக வர முடியும் என்று நான் மாணவர்களை துறை எதுவாக இருந்தாலும் சரி, செய்யும் தொழில் அது அவங்க தொழிலை பேஸ் பண்ணியிருந்தா அந்த தொழிலுக்கு தக்கன அவங்க அதிலேயே தேர்ச்சி பெற்று போகணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க. நிச்சயமாக. ஓகே, இவ்வளவு நேரமும் எவ்வாறு பல்கலைக்கழகங்களையா கல்லூரிகளையா தெரிவு செய்வது, அல்லது அவ்வாறு தெரிவு செய்யாமல் உயர்தரத்தோடோ ஓ லெவலோடையோ படிப்பை நிறுத்தி கொள்ளும் மாணவர்களுக்கான ஆலோசனைகள், அதனால் ஏற்படும் சாதக பாதக நிலைமைகள், அதை தாண்டி திறன்களும் விருத்திகளும், பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது ஏற்படும் திறன்களும் விருத்திகளும், அதை தாண்டி கல்வியற் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ஏற்படும் திறன்களும் விருத்திகளும், ஏன் பெண் மாணவர்கள் அதிகப்படியாக கல்வியற் கல்லூரிகளையே நோக்கி செல்கின்றார்கள், அதற்கான தீர்வுகள் என்ன, பெற்றோருக்கான விழிப்புணர்வு, இப்படியான பல விஷயங்களை எம்மோடு கலந்து ஆலோசித்து உரையாடி எங்களுக்கானவும் சமூகத்துக்கானவும் கருத்துக்களை கூறிய ஷஃபீனா ஆசிரியை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிலா மொஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.